அதனால் முதல்ல அவனை இங்கேருந்து அனுப்பிச்சிடு, திருச்சபைக்குள் இருக்கக்கூடாது, புறம்பே அனுப்பிவிடு. வெளியில் போயிட்டால் திருப்பி வந்து இங்கே சாப்பிட முடியாது. அது போன்ற ஒரு சூழ்நிலை தான் மன்னகம். மன்னகம் ரெண்டுக்கு எவ்வளோ தூரம் இருக்குது? நிறைய பேர் குதர்க்கமாக கேள்வி கேட்பார்கள். அது எவ்வளோ தூரம்னா, உயிர் வந்து ஒரு விண்ணக பொருள், உடல் வந்து மன்னக பொருள். ஒரு உடலில் இருக்கக்கூடிய ஒரு உயிருக்கும் அந்த உடலுக்கும் எவ்வளவு தூரம் இருக்கிறதோ அவ்வளவு தூரத்தில் தான் விண்ணகம் இருக்கிறது. அதனால இயேசுவிடம் அந்த கேள்வி கேட்கும்போது அது இங்கேயே இருக்கிறதையா, நம்மிடையவே இருக்கிறதையா அப்படின்னு சொல்றார். அப்ப இனி அவர்கள் விண்ணகத்திற்குள் நுழைந்து விடாமல் இருக்க மன்னக பார்வை மட்டும் கிடைக்கும் விதத்தில் அவர்களை மாற்றி விடுகிறார். அதை மன்னகத்துக்கு அனுப்புவது. அது இந்த நிலையில் தான் நாம் இப்பொழுது இருக்கிறோம். நாம் நினைச்சப்பெல்லாம் விண்ணகத்தை போய் பார்க்க முடியாது. பிறப்பதற்கு முன்பு பார்த்திருப்போம், அதன் பின் இறந்த பின்பு பார்க்கலாம். மன்னகத்தில் இருக்கும்பொழுது பார்க்க முடியாது. இந்த நிலைப்பாடு தான் அவர்களுக்கு கொடுக்கிறார். ஏன், நீ தான் பார்த்தா நீ பார்த்துட்டு பூசிப்ப, அதனால் நான் தீர்ப்பிட முடியாது என்று சொல்கிறார். அப்போ அதை திருப்பி வாசி காட்டுகிறேன். இப்போ இதை புரிந்து கொண்டு இதை கேளுங்கள். பின்பு ஆண்டவராகிய கடவுள், மனிதன் இப்பொழுது நம்முள் ஒருவர் போல் நன்மை தீமை அறிந்தவன் ஆகிவிட்டான். இனி அவன் என்றென்றும் வாழ்வதற்காக வாழ்வின் மரத்திலிருந்தும் பறித்து உண்ண கையை நீட்டிவிடக் கூடாது என்றார். 23. எனவே ஆண்டவராகிய கடவுள் அவன் உருவாக்கப்பட்ட அதே மண்ணை பண்படுத்த அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பிவிட்டார். பாருங்க, இந்த இடத்தையும் புரிஞ்சுக்கிங்க. உருவாக்கப்பட்ட அதே மண் அப்படின்னா என்ன? மண்ணிலிருந்து மனிதனை உருவாக்குகிறார். அப்போ என்ன சொல்லிக் கொடுப்பாங்க சின்ன வயசுலனா, ஒரு பிடி மண் எடுத்தார், ஊதினார், அதில் உயிர் வந்தது என்று சொல்வார்கள் அல்லவா? அதுதான் உருவகம். குரங்கிலிருந்து மனிதன் வந்தான் என்று ஒரு நம்பிக்கை இருக்கிறது அல்லவா? இல்லாட்டி சயின்ஸ்னு வச்சிங்க. அதில் ஒரு காலகட்டம் வரை, அதில் ஏற்கனவே சொல்லியிருப்போம், இல்லை மகாதர்மம் என்று ஒரு நாடகம் வரும். அதில் பார்த்தீர்கள் என்றால் அதில் திரண்டியான்றல் அப்படின்லாம் அந்த குரங்கு இனம் வருகிறது. அதில் ஒரு படிநிலையை தாண்டி ஹோமோ எரெக்டஸ் என்றெல்லாம் சொல்கிறார்கள் அல்லவா? அதை தாண்டி அடுத்த இனம் எடுக்கும் பொழுது அதற்கு ஆன்மாவை தருகிறார் கடவுள். அப்படின்னா மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டானா மண்ணில் அந்த மனித இந்த ஹோமோ எரெக்டஸ் இருக்கு இல்லையா, அது மண். அப்படின்னா வெறும் உடல் மட்டும் இருக்கிறது, என்ன இல்லை? ஆன்மா என்ற அந்த விண்ணுலக உயிர் இல்லை, மண்ணுலக உயிர் தான் இருக்கிறது. அந்த ஆன்மா நிலை, ஆன்மாவை ஒரு உயிரினத்திற்கு கொடுக்கும் பொழுதுதான் அந்த ஆன்மாவும் அந்த உடலும் சேர்ந்து அது மனிதனாக மாறுகிறது என்று பார்க்கிறோம். ஆனால் அவர் சொல்றார், இப்போ ஆன்ம நிலை கொடுத்து அவனை ஆன்ம உலகிற்கு, அதாவது விண்ணுலகிற்கு அழைத்து வாழ வைத்தோம். அவன் தப்பு செஞ்சதுனால இனி அவன் விண்ணுலகத்தை பார்க்கக்கூடாது, எனவே அவனை மண்ணுலகத்துக்கு அனுப்பிவிடு என்று கடவுள் உத்தரவிடுவதை இங்கே பார்க்கிறோம். ஏன் உத்தரவிடுகிறார்? அதுதான் முக்கியம். இது எப்படி நடந்துச்சு, அதில் பின்னாடி இந்த சயின்ஸ் நம்மளுக்கு இப்பொழுது ஆராய்ச்சி பண்ண தேவையில்லை. ஒரு புரிதலுக்காக நான் அதை சயின்ஸ் மாதிரி வளர்க்கினேன்னு ஒழிய நீங்கள் அதை போய் பிடிக்கக்கூடாது. அதில் கால் இல்லை வால் இல்லைன்ட்டு அது ஒரு புரிதலுக்காக பேசுகிறோம். கடவுள் நம்மை படைத்தார் என்றால் என்று நமக்கு ஆன்மாவை கொடுத்து இந்த உடலுக்குள் ஆன்மா என்று ஒன்று கொடுக்கிறாரோ அதுதான் நம்மை படைக்கும் நாள். அந்த ஆன்மாவை கொடுத்த நோக்கம் என்ன என்று பார்த்தால்,
சீராக்குக்கு போக வேண்டும். சீராக்கில் 15வது அதிகாரம் 14 முதல் வாசிக்க போகிறோம். அவரே தொடக்கத்தில் மனிதரை உண்டாக்கினார். தங்கள் விருப்புரிமையின்படி செயல்பட அவர்களை விட்டுவிட்டார். உனக்கு முன் நீரையும் நெருப்பையும் அவர் வைத்துள்ளார். உன் கையை நீட்டி உனக்கு விருப்பமானதை எடுத்துக்கொள். மனிதர் முன் வாழ்வும் சாவும் வைக்கப்பட்டுள்ளன. எதை அவர்கள் விரும்புகிறார்களோ அதுவே அவர்களுக்கு கொடுக்கப்படும். பாருங்க, எதை அவர்கள் விரும்புகிறார்களோ அதுவே அவர்களுக்கு கொடுக்கப்படும். அதனால் நன்மை தீமை அப்படின்னா வாழ்வும் சாவும் ஆதாம் ஏவாளுக்கு முன்பு வைக்கப்பட்டது. எதை அவர்கள் விரும்பினார்கள் என்றால் சாவை விரும்பினார்கள். சாவை கேட்டார்கள். கேளுங்கள் கொடுக்கப்படும். மத்தேயு 7:7. அது எதோ கேளுங்கன்னா பணங்காசு கேட்குற பற்றி சொல்லலை. மீட்பை கேட்டால் அதை கொடுப்பேன், கேட்கலன்னா கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார் அல்லவா? அப்போ ஆதாம் ஏவாள்கிட்ட நீங்கள் எதை கேட்கிறீர்கள் என்று கேட்பதற்கு பதிலாக, அதாவது வாழ்வை கேட்கிறீர்களா சாவை கேட்கிறீர்களா என்று கேட்பதற்கு பதிலாக ஒரு மறைபொருளை வைத்து விளக்கம் தராமல், நம்ம அதுதான் இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம். எதை கேட்கிறார்களோ அதை கொடுக்க வேண்டும் என்பதற்காக மறைபொருளாக வைத்து சொல்கிறார். என்ன சொல்கிறார்? நீ அதிலிருந்து உண்ணும் நாளில் சாகவே சாவாய் என்று ஒரு கட்டளை கொடுக்கிறார். என்ன கட்டளை? அதிலிருந்து நீ சாப்பிடவே கூடாது என்று சொல்கிறார் அல்லவா? வாசிக்கிறேன். ஆண்டவராகிய கடவுள் மனிதனிடம், தோட்டத்தில் இருக்கும் எந்த மரத்திலிருந்தும் உன் விருப்பம் போல் நீ உண்ணலாம், ஆனால் நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்திலிருந்து மட்டும் உண்ணாதே. அதான் அவர் கொடுக்குற கட்டளை. நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்திலிருந்து மட்டும் உண்ணாதே. அதான் கட்டளை, கடவுளுடைய கட்டளை, நமக்கு கொடுக்கும் கட்டளை. அங்கே நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான சாவுத்தரும் மனம், சாவுத்தரும் கனியை உண்ணாதே. நமக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். அது என்ன கட்டளை? இதோ வாழ்வு தரும் உணவு, இதை எடுத்து புசியுங்கள் என்று ராபோஜனத்தின் பொழுது நமக்கு கட்டளை கொடுக்கிறார். அப்போ இதில் என்ன சொல்கிறார்? ஏனெனில் அதிலிருந்து நீ உண்ணும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டு சொன்னார். சரியா? நமக்கு ஒரு வாழ்வு தரும் உணவு தருகிறார். என்ன சொல்றார்? இதை உண்பவன் என்றும் வாழ்வான் அப்படின்னு சொல்றார். யோவான் 6:53 என்ன சொல்றார்? உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏன் உறுதியாக என்று சொல்கிறார்? உண்மையிலும் உண்மையாக என்று சில இடங்களில் பயன்படுத்துவார், ஒரு சில இடத்தில் மட்டும் பயன்படுத்துவார் திருவிழியத்தில். ஏனென்றால் எப்பொழுதுமே அவர் ஓமையில் வாயிலாக தான் பேசுகிறார். பார்த்தோம் அல்லவா? அதாவது மார்க் 4:34, மத்தேயு 13:34. இதில் என்ன சொல்கிறாரு? ஓமை என்று எதையும் அவர் வேறு இதில் பேசினதே இல்லைன்னு சொல்லும் பொழுது சில இடங்களில் விதிவிலக்காக பேசுவார். இது நான் ஓமையில் பேசவில்லை, ஓமை உருவகம் இல்லாமல் நேரடியாக பேசுகிறேன் என்று எதையெல்லாம் சொல்ல விரும்புகிறார்களோ அப்பொழுதெல்லாம் அவர் என்ன சொல்வார்னா, உண்மையிலும் உண்மையாக, உறுதியாக என்ற வார்த்தை பயன்படுத்துகிறார். அப்போ இந்த 6:53 இதே வார்த்தை பயன்படுத்துகிறார். என்னன்னா, உண்மையிலும் உண்மையாக சொல்லுகிறேன், மானிட மகனுடைய
சதையை புசித்து அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். அந்த கட்டளையுடைய விரிவாக்கம் இதை கேட்குறாங்க. அதை வந்து அப்படியே சொல்கிறார் இல்லையா? அதனால் இதற்கு பொருள் புரியாத சீடர்கள் 60 பேர் அப்பொழுது பிரிந்து போய்விடுகிறார்கள். யோவான் 6:66 சரியா? 666 இருக்கிறது அல்லவா? அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம். அதுபோன்று இங்கே என்ன நான் சொல்ல வருகிறேன் என்றால், அவர் வெளிப்படையாக பேசக்கூடாது. ஏன் பேசக்கூடாது என்றால், அவர் வெளிப்படையாக திருவூழியத்தில் பேசி, அதை அந்த யோவான் 6:53 எடுத்துங்க. அதில் இயேசு யோவான் பேரில் இல்லாமல் அது இயேசுவின் பேரில் இருந்து அவர் கையெழுத்து போட்டு கொடுத்திருந்தார். அதாவது திருவூழியத்தை நேரடியாக இயேசுவை எழுதி கையெழுத்து போட்டு நம்ம இடத்தில் கொடுத்திருந்தால் என்ன ஆகுதுன்னா, இந்த நன்மை தீமை அறிந்தவர்களாக நாம் மாறிவிடுவோம் அந்த திருவூழியத்தை படித்தால். அதனால்தான் நாங்கள் விண்ணரசில் ஒரு மறைபொருள் தேவைப்படுகிறது. வெளிப்படுத்தப்படாது ஒன்றுமில்லை. இன்னொரு வசனத்தை எடுப்பாங்க. அந்த வசனத்தின்படி வெளிப்படுத்தி விட்டார். எங்க? அதான் யோவான் 6:53 தெளிவாக சொல்கிறார்ல. வெளிப்படுத்தியும் நீங்கள் நம்பலை. ஏன் நம்பலை? அதான் பார்க்க இருக்கிறோம். நீங்கள் ஏன் நம்பலை? மற்ற கிறிஸ்தவ சபையாக நம்பலைங்கிறது பார்க்க இருக்கிறோம். நாம் ஏன் நம்புகிறோம் என்றால், நாம் கடவுளை நேசிக்கிறோம். கடவுளுடைய திட்டம் என்ன என்றால், அவருடைய குடும்பம்.